நமஸ்காரம். நான் உங்கள் ராகவாச்சார். இன்னைக்கு 12/8/2026 புதன்கிழமை. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா அமாவாசை. நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த அமாவாசை திதி, ஆடி அமாவாசை திதி, புரட்டாசி அமாவாசை திதி, தை அமாவாசை திதி, இந்த நாட்களில் நம்ம பித்ருக்களை வழிபடுறது அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. அதாவது மூதாதையரை வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஒரு சடங்காக நம்ம கருதிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சமயங்களில் போயிட்டு நம்ம பித்ருக்களுக்கு பண்ணுறதுனால பித்ரு தோஷங்கள்லேருந்தும் பித்ருவோட சாபங்கள்லேருந்தும் பொதுவாக நம்மளோட வாழ்க்கை தடைகள்லேருந்தும் நிவர்த்தி ஆகிக்கலாம். இதை இன்னும் நம்ம தெளிவாக பண்ணுறதுக்கு இதுக்கு பின்னாடி போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி நாள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுகூல்யமாக இருக்கும். பொதுவாகவே இன்றைக்கி தடங்கல்கள் குறையும், சங்கடங்கள் குறையும், மனக்குழப்பங்கள் குறையும். இதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகி ஓரளவுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கும் நிதானமான ஒரு வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும். மேஷத்துலேருந்து துலாம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலியமான நிலையாக இருக்கும். ஆனால் இதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் படிப்பு ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்து பார்க்க வேண்டிய நாள். துலாம் ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அனுகூலியம் உண்டாகும். படிப்புலேயும் உத்வேகம் ஜாஸ்தி இருக்கும், ஆர்வங்கள் அதிகம் உண்டாகும், புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அனுபவம் ஏற்படும். நல்ல ஒரு நிதானமான ஒரு நாளாக இன்றைக்கி கருதப்படுது. இந்த தெய்வ விஷயங்கள் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த விஞ்ஞான ரீதியில் நம்ம போகும்போது நமக்கு எதனால் தடைகள் வருது அப்படின்னாக்கா, பெரியவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. தெய்வ ரீதியான விஷயங்களில் போகும்போது கிரக ரீதியான தடைகள், நட்சத்திர ரீதியான தடைகள், சாப ரீதியான தடைகள். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் விட மாட்டோம். ஒரு எறும்பையோ இல்லை ஒரு உயிரினங்களையோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கொல்லும்போது அந்த உயிரினங்கள ஒரு ஜீவன் ஏதாவது சாபம் விடுதுன்னா அந்த சாபமும் நமக்கு பலித்தத்தை கொடுக்கும். இதெல்லாம் மறைமுகமாக நமக்குள்ளேயே நம்ம தேடிக்கிற விஷயங்கள். அப்படின்ற சமயத்தில் இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பாதிக்கப்படும் அப்படின்னாக்க, நமக்கு ஒரு ஆரம்ப கட்ட நிலை வருவது, இல்லை ஒரு அடுத்த தொடக்கத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம், இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் போகும்போது அப்போ இதுக்குண்டான தடங்கல்களையும் தேவையில்லாத சங்கடத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியதை அதிகமாகும். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நமஸ்காரம்.